ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜில்லட். ஒரு அருமையான கான்செப்ட். இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சில டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். ப்ளஸ் இதை நீங்கள் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பல பொசிஷனை வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஓகே, லாங் டைமாவோ இல்லை ஒரு பொசிஷனல் ட்ரேடாவோ இல்லை ஒரு 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 ஷார்ட் டைம் ட்ரேடிங்காகவோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜில்லட் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2020 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹைட்டை ரீச் ஆகுது. ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் ஆகுது. சாரி, இந்த ஹைட்டுக்கு அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் அதோட ஃபால் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஓகே, இந்த ஃபால்லேருந்து மீள்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்குக்கு 5 வருஷம் தேவைப்படுது. இந்த ஃபால்லேருந்து மீள்றதுக்கு இந்த ஸ்டாக்குக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. அந்த 5 வருஷம் ஸ்ட்ரகிள் எப்படி எப்படி இந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து எப்படி உடைச்சதுன்றதை பற்றி தான் நம்ம கான்செப்ட் இருக்குது. அதாவது இதை நம்ம உதாரணத்துக்கு 7,900 இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சை உடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. இது எப்படி உடைச்சது, அதோடக்குரிய காரணம் என்னன்றத டெக்னிக்கல் ப்ளஸ் ஃபண்டமெண்டல் ரெண்டுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இதை நீ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்டாக்லையும் இதை அப்ளை பண்ணலாம். ஓகே ஓகே நீங்களே பார்க்கலாம். 2019 2020 காலகட்டத்தில் ஒரு ஹைட் போயிட்டு ப்ரைஸ் அக்ரெசிவ் கீழே உள்ளது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. அதுக்குரிய ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் உள்ள ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் 2019 பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் 2019-20 கம்பேர் பண்ணும்போது அதோட ப்ராஃபிட் டோட்டலாகவே அடியாகுது. ஏன்னா ரெவன்யூ அடியாகுது, ப்ராஃபிட் அடியாகுது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ப்ராஃபிட் அடியாகுது. ஸோ அதுக்கப்புறம் என்னதான் 310 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த லெவலை ரீச் பண்ண முடியல 2021. ஓகே, 2021 அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். 1 செகண்ட், இந்த ஸ்க்ரீனை ஸ்மால் ஆகிக்கிறேன். ஓகே ஓகே என்னதான் 310 கோடி ரூபா ரெவன்யூ இது பண்ணியிருந்தாலுமே 2021 அதோட ஸ்டாக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகே, அந்த லெவலில் ரீச் பண்ண முடியல. ஸோ எதுக்காக, என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஏன் ப்ரீவியஸ் கடந்த 2 வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த 310 கோடி ரூபா வந்து ரொம்ப அருமையான ஒரு ரொம்ப அருமையான ஒரு ப்ராஃபிட் தான். பட் ஏன் ஏன் அந்த லெவலில் ரீச் பண்ண முடியலன்னா, இன்வெர்ஸ் அது பல ரீசன்கள் இருக்கலாம். மார்க்கெட் ஓவர் வேல்யூடாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரி நல்லா இனிமேல் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஆகாதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அதனால் ஒரு ஒரு இன்வெஸ்டரோட அந்த நம்பிக்கை இழந்தனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே தான் இருக்குது. கொரோனா லெவலில் வந்து ரீச் ஆகவே இல்லை. கொரோனா லெவல்னால் இந்த லெவலில் ரீச் ஆகவே இல்லை. இந்த லெவலில் ரீச் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 4 வருஷம் கழிச்சு அகெயின் வந்து இந்த இடத்த டச் ஆகுது. இந்த இடத்த டச் ஆகும்போது மேக்ஸிமம் ரிட்டெயிலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளைண்டாக வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன கான்செப்ட் இருக்கும்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஹை கொடுக்குது, ப்ரைஸ் ஏதோ ரீசனுக்காக கீழே விழுகுது. அந்த இடத்த ரெசிஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி ப்ரைஸ் இங்கே வரும்போது டெஃபினெட்லி ஒரு சிக்னல் கொடுத்ததுன்னா எல்லாருமே செல் பண்ணுவாங்க. அப்படி செல் பண்ணுறது கரெக்டாக கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு டெக்னிக்கல் பேசிஸில் வந்து நீங்கள் செல் பண்ணுறது கரெக்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் தெரியாது. இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு 1 செகண்ட் guys. இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். இந்த ஸ்டாக் இங்கேருந்து கீழே வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கலாம். இந்த இடத்துல ரேஞ்ச் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இந்த ஸ்டாக் இங்கே மேலே போனதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த ரீசன் இந்த இங்கே மேலே போனதுக்கு ரீசன் வேற, இந்த மேலே போன ரீசன் வேற. அதே மாதிரி ஸ்டாக் இந்த லெவல்ல இருந்து கீழே வந்ததுக்குரிய ரீசன் வேற. ஸோ அதே பேசிஸில் வந்து நீங்கள் இங்கே கீழே வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு பழைய நியூஸை வச்சு நீங்கள் வந்து பிளைண்டாக ட்ரேட் பண்ணுற கான்செப்டில் ஆயிரும். ஸோ இதுக்கு பின்னாடி உள்ள ஃபண்டமெண்டலை படிக்கணும். ஓகே, ப்ரைஸிங் ரீச் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி உள்ள ஃபண்டமெண்டலை படித்தோம்னா இந்த ஸ்டாக் கீழே வருமா இல்லை மேலே போகக்கூடிய சான்சஸ் அதிகமா அப்படின்ற ப்ராபபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதான் நீங்கள் பிளைண்டாக ட்ரேட் பண்ணிங்கன்னா 50-50. ஓகே, 50-50. ஆனால் நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ வந்தீங்கன்னா 80% சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ஓகே, பட் ஏதோ ரீசனில் மார்க்கெட் கீழே போனாலுமே அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஓகே, ஸோ நான் சொல்ல வர கான்செப்ட் இதுதான். 1 செகண்ட், இதை கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோ கண்டினியூ நீங்கள் பார்த்துருந்தே தெரியும். ஒரு ரெசிஸ்டண்ட்டில் ஒரு ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பில்டப் ஆகிட்டு, அதாவது பில்டப்னா அந்த ரேஞ்ச் ஆகிட்டு இந்த இடத்துல உடைச்சதுன்னா
அது வேலிடுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அது ரொம்ப வேலிடு. ஓகே. நீங்க பிளைண்டா இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட் குடுக்குறத விட, ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயி உடைச்சதுன்னா வேலிட். அது வந்து டெக்னிக்கல் பேசிஸ்ல நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த ரேஞ்ச் உருவாகக்கூடிய ரீசன் என்னன்றத பத்தி தான் நம்ம ஃபண்டமெண்டலா கோரிலேட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, 1 செகண்ட். நீங்களே பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு அருமையான பில்டப் இருக்கு. இந்த பில்டப் வந்து 1 டே டைம் ஃப்ரேம்னால உங்களால அவ்வளோ பார்க்க முடியல. நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வைக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பில்டப்புக்கு அப்புறம் பிரைஸ் வந்து அக்ரெசிவா பிரேக் ஆயிருக்கு. அந்த லைனை வேல்யூ லைனை. ஓகே. அந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் பிரைஸ் வந்து அகைன் மேலே போயிருக்கு. ஓகே. இந்த இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கக்கூடிய ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரிப்போர்ட்ஸ். அதோட பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ். இப்போ நிறைய பேர் பிளைண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு சிக்னல் செல்லிங் சிக்னல் கிடைச்சிருச்சு. எங்க 1 செகண்ட். இந்த இடத்துல வந்துருச்சு. ஒரு செல்லிங் சிக்னல் குடுத்துருச்சு இந்த இடத்துல. நம்ம செல் பண்ணலாம். பிரைஸ் கீழ தான் வரும். இங்கேயும் அந்த செல்லிங் கேண்டில்லாம் தெரியுது அப்படின்னு செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு வட்டமும் உங்க ஸ்டாப் லாஸ குடுத்துட்டு இருக்க வேண்டியது தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபண்டமெண்டல பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே பார்க்கலாம். கடந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, இது என்ன பீரியட்ன்னு மொத பார்த்துக்கோங்க. இது என்ன பீரியட்னா, அ ஆகஸ்ட், ஜூன், எஸ். ஓகே. ஜூன் 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 குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், சாரி, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். 2024ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஓகே. 2024ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். அப்ப நம்ம அதோட இத செக் பண்ணோம்னா தெரியும். 2024ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஓகே. எப்பயுமே இல்லாத அளவுக்கு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதாவது என்னதான் ரெவென்யூ வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர கம்பேர் பண்ணும்போது ரெவென்யூ கம்மியா இருந்தாலும், அதோட மார்ஜின், ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோட மார்ஜின் எப்பயும் அது இல்லாத அளவுக்கு 27% அதிகமாயிருக்கு. அந்த ரீசன்னால இதுவரைக்கும் பார்க்காத ப்ராஃபிட்ட வந்து எப்ப பார்த்திருக்கு? ரூ. 116 கோடி பார்த்திருக்கு. ஸோ மார்ஜின் இன்கிரீஸ் ஆகுது. அதே சமயத்தில நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் ஏற்படுத்தும். பரவாயில்லையே! இவ்வளோ நாள் அ அ இது இவ்வளோ நாள் 3 டிஜிட்ட அடைஞ்சாலும் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. அது 3 டிஜிட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே, மறுபடியும் 2 டிஜிட்ல வந்துருது, கன்வெர்ட் ஆகுது. ஓகே. ஸோ 104 கோடி போச்சு, மறுபடியும் 99 கோடி. ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. கான்ஃபிடன்ஸ் இல்ல. அந்த கான்ஃபிடன்ஸ உடைச்சது பார்த்தீங்கன்னா, எப்போதுமே இல்லாத அளவுக்குரிய மார்ஜின் 2024 ஜூன் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல வந்து 27% மார்ஜின் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அந்த மார்ஜினோட இன்கிரீஸ்னால இதோட ப்ராஃபிட்டும் சூப்பரா வந்திருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் சைன் வந்து ரிப்போர்ட் வந்து ஜூன்ல ஜூன்ல இல்லனா கூட ஜூலைல வந்து வெளியாயிருக்கும். ஜூலை. ஜூலைல, ஆகஸ்ட்ல கூட வெளியாயிருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 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 ஸ்ட்ராங் சிக்னல். இந்த ஸ்டாக்க பிரைஸ் மேல கொண்டு போறதுக்குரிய ஸ்ட்ராங் சிக்னல். அதே சமயத்துல இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, எங்க ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரைஸ் லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரைஸ் லெவல்ல ரீச் ஆயிருக்கு. ஸோ ஜூன்ல ஜூலைல வந்து கண்டிப்பா ரிசல்ட் வரும். ஜூலைல வரலனா கூட ஆகஸ்ட்ல வந்திருக்கும். அந்த சமயத்துல வர ரிசல்ட் பாருங்க. அந்த ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தனால கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டாக் அந்த லைன வந்து பிரேக் அவுட் ஆகுது. எத்தனாம் தேதி பிரேக் அப் ஆயிருக்கும் பாருங்க. பிரேக் அவுட் ஆகுது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 21 ஆகஸ்ட் 2024ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு குட் சைன். அதுக்கப்புறம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவா மேல போகுது. அதுக்கு பின்னாடி வந்த ரீசன் வந்து வேற. எதுக்காக வந்ததுன்னு நீங்க ஃபண்டமெண்டல பார்த்தாலே தெரிஞ்சிரும். அதான் எப்போ வந்திருக்குன்னு பார்க்கலாம் நீங்களே. ஜூன்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும். ஜூன் 31ல ஒரு ரிப்போர்ட் வரும். ஓகே. ஜூன் குவார்ட்டர். இது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு ரிப்போர்ட் வரும். இது செகண்ட் குவார்ட்டர். டிசம்பர் 30 ஒரு சாரி, தேர்ட் குவார்ட்டர். ஆமா. அதுக்கப்புறம் மார்ச்ல பார்த்தீங்கன்னா, மார்ச் 28 இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்த் குவார்ட்டர். ஸோ இந்த ஃபோர்த் குவார்ட்டர்ல வந்து ஏதோ இந்த டிசம்பர் குவார்ட்டர்ல ஏதோ சம்திங் நடந்திருக்கு. அதோட நெகட்டிவிட்டினால பிரைஸ் அதே இடத்துக்கு வந்திருக்கு. எந்த இடத்துக்கு? ஆல்ரெடி எந்த சப்போர்ட்டா இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்திருக்கு. நீங்களே பாருங்க. சாரி, எந்த ரெசிஸ்டன்ட் உடைஞ்சதோ அந்த லெவல்ல பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. இப்போ நம்ம இத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, செப்டம்பர்ல ஜூன்ல ரூ. 116,00,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. செப்டம்பர்லயும் ரூ. 133,00,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. சூப்பர். மார்ஜின் குறைஞ்சிருந்தாலுமே, ஆனா ரூ. 133,00,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதனால தான் பிரைஸ் வந்து செப்டம்பர் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா போயிருக்கும். 1 செகண்ட். தெரியுதா? செப்டம்பர் குவார்ட்டர்ல செப்டம்பர் ரிப்போர்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரைஸ் அக்ரெசிவா மேல போயிருக்கு. ஜூன்ல ரிப்போர்ட் வந்து பிரைஸ் மேல போச்சு. செப்டம்பர் ரிப்போர்ட் வந்து மறுபடியும் மேல போகுது அக்ரெசிவா. ஆனா டிசம்பர் குவார்ட்டர் அத தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 செகண்ட். டிசம்பர் குவார்ட்டர்ல என்ன கொடுமைனா 27% ப்ராஃபிட்டை மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியும் ஆப்ரேட்டிங் சேல்ஸ் வந்து ரூ. 686 இந்த அளவு இருந்தும் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரோட வந்து கம்மியா இருக்கு. அதாவது சேல்ஸும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஓகே, சேல்ஸும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட. ஸோ சம்திங் ஒரு கான்ஃபிடன்ஸ் எந்த குவார்ட்டர்னால ப்ரைஸ் மேலே போச்சோ அந்த குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகியும் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகலாம் அது வேற, பட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியும் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட் வந்து பீட் பண்ண முடியல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் சிக்னல். அதனால தான் ப்ரைஸ் என்ன ஆகுது, ஒருவேளை இன்வெஸ்டரோட ஒரு ஃபியர் கிரியேட் பண்ணி ப்ரைஸ் மறுபடியும் கீழே வருது. அதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆகுது, அதுக்கு தனி கான்செப்ட். ரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மார்ச்சோட குவார்ட்டர் வந்து ஏப்ரல்லையோ இல்லை மேலேயோ ரிலீஸ் ஆகும். அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா, சரி மேலே மார்ச்சோட குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் கைஸ். நீங்களே பார்க்கலாம், 767 கோடி ரூபா ரெவன்யூ கொடுத்துருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்க்கலாம், நீங்களே 29% என்னைக்கு இல்லாத அளவு 29% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், 159 கோடி ரூபா எப்பயும் இல்லாத அளவுக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த ஜூன் குவார்ட்டரில் கம்பேர் பண்ணோம், எப்பயும் இல்லாத அளவுக்கு மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் குறைஞ்சிருந்தாலும் இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருக்கு. அதே மாதிரி மார்ச்சில் பார்க்குறோம், ப்ரைஸ் அதே லெவலில் தான் இருக்குது. எந்த லெவலில் இருக்குது, அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட்டை கன்வெர்ட் பண்ணி இந்த லைனில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம். ஓகே, ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏப்ரல் இல்லைனா மேல வந்திருக்கும். ஓகே, ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ப்ரைஸ் எங்கே போயிடுச்சுன்னு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இதான். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ட் வந்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி 2 இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம், 2 இல்லை 3 இடத்துல எடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. 1 செகண்ட். அது ஒரு 1 செகண்ட் கைஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி போட்டுருக்கலாம் நீங்கள். அகெயின் செப்டம்பர் குவார்ட்டரும் ஜூன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது செமையாகவே இருந்தது. ப்ரைஸ் அகனா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அகெயின் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஏன்னா கடந்த 2 குவார்ட்டரில் வந்து மார்க்கெட் நல்லாவே கடந்த டிசம்பர் குவார்ட்டரில் ப்ரைஸ் மார்க்கெட் நல்லாவே பிஹேவ் பண்ணல. ஆனால் மார்ச் குவார்ட்டர் ஒரு கலக்கி விட்டனால ப்ரைஸ் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ இருந்து தெரியுது உங்களுக்கு. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரீவியஸ் ஹை உடையக்கூடிய காரணம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட்னால, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபண்டமெண்டல் ரீசன்னால தான் இந்த இது உடஞ்சிருக்கு. இந்த ஹை உடஞ்சக்கூடிய காரணமே இங்கே ரிலீஸ் ஆன ரிப்போர்ட். என்னதான் இது மாதிரி நிறையா கொடுத்துருந்தாலும் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கல. ஏன்னா பி வந்து அதிகமாக இருந்தது. நீங்களே பார்க்கலாம், அது கன்சிடர் பண்ணுங்கள், பி ரேஷியோலாம் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதிகமாக இருந்தாலும் இன்வெஸ்டருக்கு அந்தளவு கான்ஃபிடன்ஸ் இல்லை, ஓவர் வேல்யூடாக இருந்தனால. இருந்தாலும் ரிப்போர்ட் அந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணனால அகெயின் ப்ரைஸ் உடஞ்சிருக்கு. மறுபடியும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருந்தனால ப்ரைஸ் அகெயின் அந்த லெவலில் வந்தது. ஆனால் பாசிட்டிவ் ரிசல்ட்னால ப்ரைஸ் மறுபடியும் அங்கே மேலே போயிடுச்சு. இதான் கைஸ் இன்னைக்கு உள்ள கான்செப்ட். நீங்கள் எந்த ஸ்டாக்லனாலும் இதை அப்ளை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹைக்கு ப்ரைஸ் ரீச் ஆகும்போது இதை நீங்கள் இந்த செனாரியோவை ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சரௌண்டிங் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்கள் பொசிஷனை வந்து இனிஷியேட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் ரிப்போர்ட்டோட இந்த ரிப்போர்ட் வந்து பேடாக வந்திருந்ததுன்னா டெஃபினெட்லி ஷார்ட்டிங் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் நெகட்டிவ் எடுக்கலாம். ஆனால் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா தயவுசெய்து எடுக்காதீங்க. அதுமாதிரி ரிப்போர்ட் நியூட்ரலாக இருந்ததுன்னா தயவுசெய்து தொடாதீங்க. ஏன்னா எந்த பக்கம்னாலும் ப்ரைஸ் இதாகலாம், ரேஞ்ச் ஆகலாம், மேலே போகலாம், இல்லைனா வலட்டைலாக இருக்கலாம். இதான் கான்செப்ட். 3 விதமாக அப்ரோச் பண்ணக்கூடிய மெயின் கான்செப்ட் இதான்.
இந்த பேசிஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை செலக்ட் பண்ணலாம், ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கலாம், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் கூட எடுக்கலாம் பர்ஃபெக்டான மூமெண்ட்டில். அதுக்கு பின்னாடி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.